ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வாழைப்பூவை நல்லா இது மாதிரி எடுத்து மேலே லேசாக தேய்ச்சோம் அப்படின்னா கெட்டியான நரம்பு தெரியும், அதை எடுத்துடுங்க. அதே போல் வெளிப்புறத்தில் இருக்க ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடுங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சதை இந்த தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இதை நல்ல எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு 1 விசில் வேக விடுங்க. பாருங்க, வாழைப்பூ வெந்துருச்சு. ஆனாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, அதனால் இதை 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போது 50 கிராம் துவரம் பருப்பை அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வாழைப்பூ பொரியலை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.